ஜெய் சாயிராம். எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் அனைத்தையும் மறந்துவிட்டு கடந்து செல்ல பழகிக்கொள்வதுதான் நமக்கு மிக மிக நல்லது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்பு பிரியமே, வந்து விட்டாயா என் பிரியமே? உன்னிடம் பேசுவதற்காகவே வெகு நேரமாக உன் சாயியாகிய அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இதோ வந்துவிட்டாயா என்னுடைய வார்த்தையை கேட்க? நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதையே உனக்கு நான் தரவிருக்கிறேன். வா என் பிரியமே, நான் சொல்வதை கேள். நீ கேட்டதையே உனக்கு வரமாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே அன்பை மட்டும் யாரிடமும் ஏங்கி காத்து கொண்டிருக்காதே. அன்பை மட்டும் மற்றவர்களுடன் ஏங்கி காத்து கொண்டிருக்காதே. ஆம் என் பிரியமே, அன்பாக மற்றவர்கள் மீது இரு. அந்த அன்பு உனக்கு மீண்டும் ஏதாவது ஒரு வழியில் மீண்டும் வரும். மறந்தும் கூட அதை மற்றவர்களிடம் ஏங்கி ஏங்கி கேட்டு நீயே உன்னுடைய உண்மையான அன்பை நோகடித்து விடாதே. என் நண்ப பிரியமே, எது வந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். மனது நிதானமாக இருக்கும் பட்சத்தில் நீ விரும்பியது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை அந்த மனமே பெற்று கொடுக்கும். ஆம் என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு. எல்லோரிடமும் கவனமாக பழக வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. மனதால் எவ்வளவு பலமானவராக இருந்தாலும் கூட அழ வைத்து வேடிக்கை பார்க்கும் ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? உண்மையான அன்பு மட்டும்தான். இருப்பது என்னவோ கையளவு இதயம்தான். ஆனால் வருவது எல்லாம் கடலளவு காயங்களாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. யாரிடம் பழக வேண்டும் என்பதை ஆராய்ந்து பின் பழக்கத்தை வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, பின் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு கடந்து செல்வதற்கு வலிமையில்லாமல் நொறுங்கி போகிறது இதயம். எனவே எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன்னை விட்டு விலகி சென்றாலும் கூட விட்டுவிடு. போகிற போக்கை உன்னால் மாற்றவே முடியாது. கேட்டு பெறுவதற்கும் பிச்சை எடுப்பதற்கும் அன்பு யாசகமல்ல என் பிரியமே. யாரிடமும் அன்பை கேட்டு வாங்காதே. ஒருவேளை அந்த அன்பு கிடைத்து விட்டாலும் அது மீண்டும் உனக்கு பிரிவை தந்து காயப்படுத்ததான் செய்யும். அப்படி நீ கேட்டு வாங்கும் அன்பு. எனவே எது நடக்க வேண்டும், எது நிகழ வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும். அதன்படிதான் எல்லாம் நிகழும். எனவே நடக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டிருப்பது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாழ்வில் நடந்தே தீரும். நடந்தேதான் தீரும். எனவே என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. முடிவு செய்யப்பட்டது நடந்தேதான் தீரும் என்ற தைரியத்தோடு இரு. ஆம் என் பிரியமே, அந்த தைரியம் உன்னிடத்திலிருந்து விட்டால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், புன்னகை எதுவுமே உனக்கு இல்லாமல் போகாது. ஆம் என் பிரியமே, அதிகமான பாசத்தை மற்றவர்கள் மீது வைத்து விடாதே. அப்படி வைக்கும் அந்த பாசமும் அன்பும் தான் மிகப்பெரிய தவறாக போய் விடுகிறது. என்ன செய்தாலும் குற்றம் சொல்லும் இந்த உலகில் பணிந்து போவதை விட துணிந்து பேசி சுயநலவாதி, முன்கோபக்காரன், திமிர் பிடித்தவன் என்று பெயர் வாங்குவதில் தவறே கிடையாது என் பிரியமே. அதில் தவறே இல்லை. நீ பார்க்கின்ற உறவுகள் எல்லாமே உன் சொந்தம் என்று மட்டும் நினைத்து விடாதே. பழகி பார்த்தால்தான் தெரியும். பாதி பேர் வேஷம் போட்டு ஏமாற்றுகிறார்கள் என்ற உண்மையே. ஆம் என் பிரியமே,
எனவே மற்றவர்களோடு எப்படி பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, எல்லோருடைய இயல்பும் மற்றவர்கள் மீது புறம் சொல்லுவதையே குற்றமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறுகளை உணர மறுப்பதுதான் இதற்கு முதற் காரணம் என்பதை புரிந்து கொள். உன் கண்களை எப்படி உன்னால் பார்க்க முடியாதோ அதே போல உன்னுடைய தவறுகளை நீயே புரிந்து கொள்ள முடியாததும் தான் அதற்கு முக்கியமான காரணம் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். மன்னித்தால் மட்டும்தான் அமைதி கிடைக்கும். மன்னித்தால் மட்டும்தான் அமைதி கிடைக்கும். ஒருவரை பழிக்கு பழி வாங்குவதை விட மன்னித்துவிட்டு கடந்து செல்வதுதான் மிக மிக எளிதான விஷயம். அதுதான் அனைவருக்குமே நல்லது, உனக்கும் நல்லது. எங்கு உனக்கு கேள்வி கேட்கும் உரிமை கூட இல்லையோ, கேள்வி கேட்கும் உரிமை கூட இல்லையோ, அங்கு நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அமைதியாக இருப்பதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. அங்கு நீ பேச ஆரம்பித்தால் உனக்கு நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. என் பிரியமே, பணத்தால் எதையுமே வாங்கிவிட முடியாது. நல்ல குணத்தால் எதையும் சாதித்துவிட முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா இடங்களிலும் பணம்தான் பெரியது என்று நினைப்பது மிக மிக தவறு என் பிரியமே. மனிதர்களின் மனங்களுக்கும் மதிப்பளிக்க பழகிக்கொள்ள கற்றுக்கொள். மனங்களுக்கும் மதிப்பு அளிக்க பழகிக்கொள். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் எந்த உறவையும் தக்க வைத்து கொள்ள முடியவே முடியாது என் பிரியமே. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நீ எதையாவது விட்டு கொடுத்தாலோ, தியாகம் செய்தால்தான் அந்த உறவே உன்னோடு நிலைத்து இருக்கும் என்பதை புரிந்து கொள். எல்லா உறவும் வேண்டும், ஆனால் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நீ நின்றால் அந்த உறவும் அப்பொழுதே சிதைந்து விடும் என்பதையும் தீர்க்கமாக புரிய வைத்துக்கொள். அன்பு என்பது ஒரு சுவர் போன்றது. அதன் மீது வீசப்படும் மண் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். அதன் மீது வீசப்படும் கற்கள் காயத்தை ஏற்படுத்திவிட்டு கீழே விழுந்துவிடும். அதன் மீது வீசி எறியப்படுகின்ற சகதி அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டு உலர்ந்துவிடும். ஆம் என் பிரியமே, ஆனாலும் கூட அந்த அன்பு என்ற சுவர் மட்டும் அப்படியே நிலைத்திருக்கும் என்ற உண்மையை புரிந்து கொள். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடம் சில காயங்களை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆம் என் பிரியமே, அந்த சுவரை போல அனைத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் நீ இருக்க வேண்டும். இதுதான் நிலையானதும் கூட. எதற்காகவும் மற்றவர்களை கை காட்டி மற்றவர்களை சுட்டி காட்டி நீ தப்பிக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. குற்றம் செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். மற்றவர்களை கை காட்டி விடாதே. பல பேர் அவர்களுடைய அறிவாளித்தனத்தை மற்றவர்களிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் நிரூபணம் செய்கிறார்கள். அதில் மட்டும்தான் அவர்கள் நிரூபித்து காட்டுகிறார்கள். உன்னிடம் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடித்து அதை ஒப்புக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. திருத்திக் கொள்ளவும் பழகிக்கொள். நேர்மையானவாக இருக்க பழகு. அதுதான் மிக மிக முக்கியம். முடிவு எடுக்கும் இடத்தில் நீயே இருக்கும் பொழுது உனக்காக மற்றவர்களை முடிவெடுப்பதை ஒரு காலும் அனுமதிக்காதே. அதனுடைய பின் விளைவுகளை நீதான் அனுபவிக்க வேண்டும். முடிவுகள் தவறாகி போனால் உனக்காக முடிவு எடுத்தவர்கள் ஓரமாக நின்று வேடிக்கைதான் பார்ப்பார்கள். உன்னோடு சேர்ந்திருந்து உன் கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு உண்மையானவர்கள் யாரும் இங்கே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிரித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல.
வலிகள் அழுகையில் மட்டுமல்ல, சில நேரங்களில் போலியான புன்னகையின் பின்னாலும் மறைந்து இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். உன்னை சுற்றியுள்ளவர்களில் உனக்கு உண்மையாக இல்லாமல் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க நீயும் கொஞ்சம் நடித்துதான் ஆக வேண்டும். உண்மையில் நடிப்பும் நீ பழகிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்பதை புரிந்து கொள். வேஷம் போட்டு மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு அல்ல, வேஷம் போடுபவர்களிடம் நீ ஏமாறாமல் இருக்க அந்த வேஷத்தை போட்டுதான் ஆக வேண்டும், நடித்துதான் தீர வேண்டும். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே மற்றவர்கள் புரிந்து கொள்ள நீ மற்றவர்களாக வாழ கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, உன்னை நம்பியவர்களுக்கு கூட துரோகம் செய். ஏனென்றால் எல்லோரையும் நம்பியது உன்னுடைய தவறு. ஆனால் உனக்கு நல்லது செய்தவர்களுக்கு மட்டும் எப்பொழுதுமே துரோகத்தை செய்து விடாதே என் பிரியமே. நல்லது செய்தவர்களுக்கு துரோகத்தை நினைத்து விடாதே. அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவவே முடியாது, தீர்க்கவே முடியாது. போராட்டங்களில் முன்பாக நிற்பதில் ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்கு எதிரில் நிற்பவர்களால் அந்த ஆபத்து கிடையவே கிடையாது. உன் பின்னால் உன்னோடு நிற்கும் துரோகிகளால் தான் உனக்கு ஆபத்து வரும் என்பதை புரிந்து கொள். நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும், முழுமையாக நம்புபவர்களிடம் துரோகம் செய்வதும் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறிப்போயிருக்கிறது இந்த உலகில். எனவே யார் நம்பிக்கையானவர்கள், யார் துரோகம் செய்வார்கள் என்பதை அறிந்து ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். நீ நம்பிக்கை வைத்து துரோகம் செய்துவிட்டானே என்று எப்பொழுதும் புலம்பாதே என் பிரியமே. ஆராய கற்றுக்கொள், சுமூகமாக நடக்க பழகிக்கொள். நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்பதில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள். ஒரு சிலர் உன்னிடம் சொல்லும் பொய்யின் ஆழமே அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. வாழ்க்கையில் அடிபட்டு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த பிறகுதான் தெரிகிறது. அதன் பிறகுதான் உன்னோடு இருக்கும் ஒரு சிலரின் உண்மையான முகங்களை புரிந்து கொள்ளவே உன்னால் முடிகிறது. எனவே உன்னை சுற்றி யார், எப்படியாப்பட்டவர்கள், எப்படி நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. எது நடந்தாலும் உனக்கு துணையாக உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. முடிக்க முடியாத காரியத்தையும் மிக சுலபமாக உன்னால் முடித்து வைக்க முடியும். முடித்து வைக்க நான் உன் அருகிலேயே என்றென்றும் உனக்கு துணையாக இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன், உன்னை வழி நடத்துவேன், என்றென்றும் நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. அனைத்தையும் வென்று காட்டும் ஆற்றல் உனக்கு தானாகவே கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் உனக்கு வழிவகை செய்வேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. ஏதாவது ஒன்று இழந்தால் மற்றொன்றை பெறலாம் என்பது வாழ்க்கையின் நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்துவிட்டாய் என்னும் பட்சத்தில் நீ பெறுவதற்கான வாய்ப்பு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் பிள்ளையே? ஆம் பிள்ளையே, நீ இழக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ பெறத்தான் போகிறாய். பெறுவதற்காகவே உன் வாழ்நாளில் இது நாள் வரை அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்பதை மனதாக ஏற்றுக்கொள். இனி நீ
பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. நான் தவறு செய்துவிட்டேன், இனி என் தவறை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்றெல்லாம் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. மனிதனாக பிறக்கப்பட்டவன் தவறு செய்வது என்பது இயற்கைதான். நீயும் அதைதான் செய்திருக்கிறாய். ஆனால் அந்த தவறை நான் தவறு செய்தேன் என்று எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் உன்னை முழுவதுமாக ஆசிர்வதித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், மாயையான விளையாட்டில் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் தவறு இழைக்கக்கூடும் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். தவறு செய்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்து அந்த தவறிலிருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருப்பேன். நீ தவறான வழியில் சென்றால் கூட உன்னை திருப்பிவிட என்னால் ஆன முயற்சிகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது தவறு செய்துவிட்டு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நானே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது வேறு யாராவது மூலமாகவோ என் பிள்ளைகளை அந்த தவறிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். நான் என்றுமே எப்பொழுதுமே என் பிள்ளைகளை கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் என் பிள்ளை மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே எதற்குமே பயப்படாதே. நீ செய்தது தவறே இல்லை பிள்ளையே. நீ அதை தவறாக நினைத்தாலும் கூட நான் என் பிள்ளைக்காக அதை மன்னிக்க மாட்டேனா? தவறு செய்து திருந்திவிட்டால் உத்தமனாகி விடுகிறாய். எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ வருத்தமோ வேண்டவே வேண்டாம். உனது மனம் வருந்தினாலே போதும். உன் மனதிற்கு வருத்தத்தை உண்டு பண்ணியவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என்னதான் செய்ய முடியும் என் பிள்ளையே? கலங்காதே. நீ நடக்காது என்று நினைத்த காரியத்தையும் நான் மிக சுலபமாக நடத்தி முடிப்பேன். எப்பொழுது சாயிநாதரே எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன்? நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது. ஆம் பிள்ளையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே என்னுடைய உருவம் உன் பின்னால் நிழலாக எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன் கஷ்டத்திற்கு நான் ஒரு முடிவு கூறுகிறேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள்.
பிறகு நடக்கப் போவதை பார்த்து நீயே அதிசயித்து நிற்பாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, வாழ்வில் நிறைய இழந்து விட்டாயா? இழந்ததை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே என் கண்மணியே. இதோ பறிபோன உன் வாழ்வை உன்னிடம் சேர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன்.
என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில், என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதேபோல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது. குழந்தையே, எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும். நான் எப்பொழுதும் உனக்கு கூறுவது போல, நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை, வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். பிறப்பு எடுத்திருக்கிறாய். உன்னை வாழ வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். உன்னை வெற்றிகரமாக வாழ வைத்தே தீருவேன். உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் உன் மனதில் எத்தனை போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தவறான எண்ணத்தை உன் மனதில் நீயே வளர்த்து கொண்டு அதற்காக வருத்தமும் பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது, இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றுதானே இப்பொழுதும் உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் அற்புதமே நிகழப்போகிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. இதுவரை காணாத அற்புதத்தை இனிதான் உன் வாழ்வில் காணப்போகிறாய். நீ முடிந்துவிட்டது என்று நினைப்பது இனி உன் வாழ்வில் தொடரப்போகிறது. நொடிந்துவிட்டது அனைத்தும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் வாழ்வில் வாழையடி வாழையாய் வளர்ந்து நிற்கப் போகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், இனி எதுவுமே செய்வதற்கு இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நகையாடி ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீ மூழ்கி எழுந்து முத்தோடு வெளியே வருவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். நான் அதை உனக்காகவே செய்து காட்டப் போகிறேன். இதுதான் உன் சாயிநாதாவின் லீலைகள். எனதான ஆட்டம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அதிசயித்துக் கொண்டே இருக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம், கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன். ஏனென்று தெரியுமா? ஆடுபவர்களை எல்லாம் ஆட வைத்து நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் சரியான நேரத்தில் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன். அதற்கான முடிவு என்பதும் எப்பொழுதுமே என் கையில்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஆடுபவர்கள் ஆடட்டும், ஓடுபவர்கள் ஓடட்டும், நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் முடிவு என் கையில்தானே இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த க்ஷணத்திலும் என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்று நீ நம்புகிறாய்தானே? கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று கூறிக்கொண்டே இருக்கிறேனே. உன் மனம் ஏன் குழப்பத்தில் தவிக்கிறது? நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே.
நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் 100% நிறைவேற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து பதறாதே. எல்லாம் சரியாகிவிடும். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்கே அதற்கான பதிலும் புரியும். இது உனக்கும் எனக்கு மட்டுமே புரியும் ரகசியம்.